ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனுடைய செய்தியை கவனித்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற ஒரு தலையங்கம் எப்படி என்றால், கடைசி நாட்களிலே மனிதர்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு சில காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் இன்றைய நாளிலும் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். அடுத்த முறை மீதி காரியங்களை பார்க்க போகிறோம். நாங்கள் வாசிக்க நீங்கள் கேளுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் மட்டும் நாங்கள் வாசிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இங்கே நாங்கள் இந்த நாளில் நாங்கள் முதலாவது கவனிக்க போகிற காரியம் என்னவென்றால், தற்பிரியராயும். முதலாவது, இந்த கடைசி காலத்தில், கடைசி நாட்களிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின ஒரு நிருபத்தில 2 தீமோத்தேயில இருக்கிற காரியத்தில் நீங்க பார்த்தீங்களா இருந்தால், தற்பிரியராக இருப்பார்கள். அப்படி என்றால் தற்பிரியர் என்றால் என்ன? தனது விருப்பத்தை மட்டும் பெரிதாய் மதித்து, தனது விருப்பத்தை பெருசா மதிக்கிறவங்க, எப்பொழுதுமே தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், எப்பொழுதும் தன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். தமது காரியத்தை மட்டும் முக்கியப்படுத்துவார்கள். தங்களுடைய காரியத்தை முக்கியப்படுத்தி அதைத்தான் செயல்படுத்த நிற்பாங்க. இன்னொரு காரியத்தை பார்த்தா, தமக்கு ஏதாவது நன்மை வருமெண்டா அத எப்படியாவது செய்ய பார்ப்பாங்க. நமக்கு ஒரு நன்மை தனக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னா அதை முக்கியப்படுத்தி அதை செயல்படுத்த நிற்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த கடைசி நாட்களில அவர்கள் தம்முடைய நன்மைகளை மட்டும் கருத்துல கொண்டு மற்றவர்களை குறித்து எந்த சிந்தனை அற்றவர்களாய் நடந்து கொள்வார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களை குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, தங்களை குறிச்சே சிந்திக்கிறது. பிலிப்பியர் 2:4 இப்படி இருக்குது, அவனவன் தனக்குரியவைகளை அல்ல பிறனுக்குரியவைகளை நோக்குவானாக என்று அங்க பிலிப்பியர்ல பவுல் பிலிப்பியருக்கு சொல்றார். அப்ப தற்பிரியராய் கடைசி நாட்களிலே இருப்பார்கள். தங்களை குறிச்சே சிந்திக்கிற, தங்களை குறிச்சே நினைத்து, தங்களை குறிச்சே யோசிச்சு கொண்டே தங்களுடைய காரியங்களையே நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். 2வது பார்த்தீங்களா இருந்தால் பணப்பிரியர். இங்க பணத்தின் மீது தீவிர ஆசை உள்ளவர்கள். சரியா? பணத்தின் மீது அதிகமான ஆசை உள்ளவர்கள். அது மட்டும் இல்லை, சரியான பற்றுள்ளவர்கள். சரியா? எப்படியாவது பணத்தை எப்படியாவது சேகரித்து, எப்படியாவது பணத்திலே ஒரு சரியான ஒரு ஈடுபாடு உள்ளவர்களாய் இருப்பார்கள் பணப்பிரியர்கள். தீவிரமாய் அதையே கருத்துல கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையே பணத்தின் யோசனையில தான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இவர்களுடைய வாழ்க்கை பணத்தை பற்றியே தான் யோசனை இருக்கு. எதை கதைத்தாலும் பணத்துல தான் முடிப்பாங்க. அவங்க பணத்தை கருத்தில் வைத்துத்தான் கதையை நடத்துவார்கள். வாழ்க்கையே கூட அந்த பணத்துல பணத்தை தான் அந்த கருத்தாய் வைத்து அந்த வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள்
பணப்பிரியர்களாயிருப்பார்கள். இது பார்த்தீங்களா, இப்படியான ஒரு குணங்கள் இருக்குதா என்றத நம்முடைய வாழ்க்கையிலும் கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கக்கூடாது என்றதான் பவுல் அடியார் தீமோத்தேக்கு அன்றைக்கு எழுதி வைத்த நிறுவனம் நமக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். மூன்றாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா வீம்புக்காரன். வீம்புக்காரன் என்றால் என்ன? தற்பெருமை உள்ளவர்கள், தற்பெருமையாய் பேசுவார்கள், பெருமை உள்ளவர்களாய் தன்னையே பற்றி பெருமை உள்ளவர்களாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்தது அகந்த உள்ளவர்களாய் இருப்பார்கள், பிடிவாதமாய் இருப்பாங்க. சபையில நான் பிடிச்சதுதான், நான் செய்தது இதுதான் சட்டம், இதை செய்யுங்க. தன்னை பற்றியே பேசுறது, தன்னை பற்றியே, தன் ஃபேமிலியை பற்றியே, தன் வேலையை பற்றி, தன் குணத்தை பற்றி, மற்றவர்களை விட தன்னை உயர்த்துவாங்க. மற்றவர்களை விட தன்னை உயர்த்தியே தான் கதைச்சு கொண்டிருப்பாங்க. இவர்கள் கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக இவர்கள் நிலை நிற்பதே இல்லை. வீம்புக்காரர்கள் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தங்களையே புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தேவனுக்கு முன்பாக இருக்க மாட்டார்கள். வீம்புக்காரரை பற்றி பார்த்தீங்களா இருந்தா அதுக்குள்ள என்ன இருக்கு? தற்பெருமை இருக்குது, அதுக்குள்ள அகந்தை இருக்குது, அதுக்குள்ள பிடிவாத தன்மைகள் இருக்கு. இதெல்லாம் கடைசி நாட்களில மனிதர்களுக்குள்ள வரும் என்று தீமோத்தேக்கு பவுல் சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகிறார் அகந்தை. அகந்தை தன்னை உயர்வாக நினைத்து மற்றவர்களை தாழ்த்தி பேசுவது, நினைப்பது, இதுதான் அகந்தை. நான் என்றொரு நான் என்ற ஒரு காரியம் பிறரை எந்த இடத்திலும் மதிப்பதில்லை. பிறரை மதியாத ஒரு தன்மை, மேட்டிமையான குணம், பிறரை மதியாத ஒரு மேட்டிமையான குணம். வீண் பேச்சு பேசுவாங்க, அடங்க மாட்டாங்க. இவங்க அகந்தையா இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே ஒரு அகந்தையும் வீண் பேச்சுக்களும் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் வேதம் சொல்லுது, நீதிமொழி 11:1 இருக்கு, அகந்தை வந்தால் இலச்சை வரும். அப்ப தாழ்ந்த சிந்தையாய் இருங்க என்று அங்கே நீதிமொழியில சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்களா, தூசிக்கிறவளாய் இருக்கக்கூடாது. மற்றவர்களை தூசிப்பது, அறிந்தோமோ அறிய உடனடியாய் நியாயம் தீர்த்து அவைகளை குறித்து அங்கே விளம்பரப்படுத்துவது, ஒரு தீர விசாரிப்பதில்லை. உடனடியாய் ஒரு தேவையில்லாத கதைகளை பரப்பி செலுத்துறது, பேறுகளை, நல்ல பேறுகளை, நல்ல மனிதர்களுடைய பேறுகளை அப்படியே என்ன செய்கிறது? ஒரு பதற போல பறக்க பண்ணுறது, தூசிக்கிறது. சோசியல் மீடியாவில் நீங்க பாருங்க, எல்லாத்திலும் ஒரே தூசிக்கிறவர்களால் அதிகரிச்சு கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது என்று கடைசி நாட்கள் தேவ நாமம் தூசிக்கப்படுது பாருங்க. மனிதர்கள் கடைசி நாட்களில் என்ன செய்வார்கள்? தூசிக்கிறவர்களாய் எழும்புவார்கள். அது மட்டுமில்ல, எப்படி என்றால் தகப்பன் தாய் மாற என்ன செய்ய மாட்டார்? அவர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. பாருங்க, நிறைய பேர் பாத்தீங்களா, இன்றைக்கு ஏராள தாய் தகப்பன வீதியில தள்ளுறவங்க, ரோட்டுல சில வேளைகள்ல வீடியோக்களை பார்க்கும் போது மிகவும் வேதனை ஆயிருக்கு. கண் கலங்கி இறுதியா அப்படியே துடிக்கும். தாய் தகப்பனை கொண்டே ரோட்டுல தள்ளுறவங்க, ரோட்டுல விட்டுட்டு போறவங்க, இதெல்லாம் எங்க போய் முடியும் தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு என்னத்தை வருவிச்சு கொள்றாங்க. தாய் தகப்பனை என்ன செய்ய? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதில்லை, தாய் தகப்பனை மதிப்பதில்லை, தாய் தகப்பனை அசட்டை பண்ணுவது, பேசுவது, அடிப்பது, கிட்ட வார்த்தைகளால் பேசுவது, இதெல்லாம் கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். கடைசி நாட்களில் இதெல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்று
பவுல் தீமோத்தேக்கு சொல்லுகிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாய் நான் மாறக்கூடாது, கடைசி நாட்களில் இருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்றும் ஒரு நிமிஷம், என் தேவனே, எனக்கு இப்படிப்பட்ட குணத்தை இல்லாதபடி, எனக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாதபடி என்னை மாற்றிவிடும் என்று ஒரு விசை பிதாவை நோக்கி கேட்பீர்களா? நிச்சயமாய் கர்த்தரோடு உதவி செய்வார். நிச்சயம். God bless you. Amen. Amen.